அது நடுநிசி இரவு. ஆனால் அமைதியான இரவாக இருக்கவில்லை. அந்த இருள் நிறைந்த பாதை முழுவதும் மரண ஓலங்கள் ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த ஓலங்களுக்கு இடையே ஒரு குதிரைகள் பூட்டிய தேர் பீரிட்டு வந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து இறங்கி வந்தான் கொடூரத்தின் மறு உருவமான வல்லராசா எனும் அசுர அரக்கன். அவனுக்கு ஈவு இரக்கம் என்று ஒன்றுமே இல்லை. அந்த இரவு பொழுது சுமந்து கொண்டிருந்த கோரத்திற்கும் முடிவில்லை. சாலைகளில் மக்களும் ரிஷிமுனிகளும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள திடுதிடுவென அலறியபடி ஓடிக்கொண்டிருந்தனர். வல்லராசாவின் அசுரர் படை பார்ப்போரையெல்லாம் கொடூரமாக வேட்டையாடியது. அப்பொழுது உரத்த குரல் ஒன்று வல்லராசா என அழைக்க, திமிர் கொண்ட அரசன் என் பெயரையே உச்சரிக்கும் பயம் இல்லாதவன் யார் என பார்த்தான். அந்த கும்மிருட்டில் அவனை நோக்கி அந்த குரல், நீ எல்லையில்லா பாவம் செய்கிறாய், உனக்கு சந்ததி வேண்டும் என ஆசைப்படுகிறாய் அல்லவா? நான் உனக்கு சாபமிடுகிறேன். உன் குழந்தை பிறந்த ஒரு நாளில் அதன் உடல் பூமியை தொடுமாயின் உன் மரணம் ஏற்படும் என ஒலிக்க மன்னன் ஏளனமாய் சிரித்தான். பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். காலங்களும் பட கடந்தன. ஒரு நாள் மன்னனின் மனைவி கருவுற்றாள். எல்லையில்லாத மகிழ்ச்சியில் திளைத்தான் அரசன். ஆனால் அவனுக்குள் இப்பொழுது அந்த சாபத்தின் வீணான பயமும் ஏற்பட்டது. அதற்கான விமோசனத்தை தேடலானான். ஆனால் அவனது கொடுங்கோல் ஆட்சியை விடவில்லை. ஒரு நாள் அவனுக்கான சாப விமோசனமும் கிடைத்தது. அது என்னவென்றால், ஒரு நாள் முழுக்க அவனது குழந்தையை தரையில் படாமல் தாங்கியிருந்தால் அந்த குரல் சொன்னது போன்ற மரணம் ஏற்படாது அல்லவா? அதுதான். மன்னனும் அவ்வாறு தாங்கி பிரசவம் பார்க்க பல ஆட்சிகளை தேடினான். படைகளை நாலாபுரமும் அனுப்பினான். யாருமே முன்வரவில்லை. அப்பொழுது அங்கு ஆட்சி உருவத்தில் பெரியாச்சி அம்மன் காட்சியளித்தாள். ஏதும் அறியாதவள் போல் பிரசவம் பார்க்கிறேன் என சம்மதித்தாள். மன்னனும் தனக்கு கிடைத்த சாபம் பற்றி கூற, பெரியாச்சியும் தான் குழந்தையை கையிலேந்தி பாதுகாப்பதாக கூறினாள். ஆனால் எனக்கு மிகுந்த செல்வம் தர வேண்டும் என்றாள். மன்னனும் ஒப்புக்கொண்டான். பிரசவமும் முடிந்தது. காலக்கெடுவும் முடிந்தது. பெரியாச்சியும் குழந்தையை கையிலேந்தி பாதுகாத்தாள். அகங்காரம் கொண்ட மன்னன் வந்து குழந்தையை கேட்டான். ஆட்சி தருகிறேன், அதற்கு முன் எனக்கு தர வேண்டிய செல்வம் எங்கே என கேட்க, திமிர் பிடித்த மன்னன், வயதான கிழவினி, என்னிடமே இவ்வாறு கேட்கிறாயா என தனது வாளை உருவி ஆட்சி அருகில் வந்தான். ஆட்சி எழுந்தாள். தனது மனித உருவத்தை நீக்கி கண்கள் சிவந்து 4 கைகளுடன் பெரியாட்சியாக காட்சியளித்தாள். தனது மடியில் கிடந்த மன்னனின் மனைவி வயிற்றை கிழித்து உடல் உறுப்புகளை எல்லாம் உட்கொண்டாள். மன்னனையும் தனது காலால் அழுத்தினாள். அவனது அசுரப்படையை தன் அசுரப்படையால் சிதைத்து சின்னாபின்னமாக்கினாள். அப்பொழுது மக்கள் அனைவரும் கோபத்தை விடுத்து சாந்தி அடையுமாறு வேண்டிக் கொண்டனர். பெரியாச்சி அம்மனும் சாந்தமுற்று, தான் காளியின் வடிவமாவேன், பிரசவம் நல்லவிதமாக நடக்க என்னை வேண்டிக் கொள்ளுங்கள் என கூறி பூவுலகில் கோயிலும் கொண்டாள். இன்றும் பல கிராமங்களில் பெரியாச்சி அம்மனுக்கு கோயில்கள் உண்டு. மக்கள் அவளை வணங்கி அவளது ஆசையை பெற்று வருகின்றனர். வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்.